ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண விளக்க உரையை நடத்த வேண்டும் என்று என்னிடத்தில் திருமுறை பயிலும் அன்பர் சுப்பிரமணியன் அவருடைய துணைவியார் ரேவதி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆகையினால் இந்த பெரிய புராணத்தை நாம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது இறைவன் திருவருளால் பரிபூர்ணமாக நிறைவடைய வேண்டும். ஏன்னா இது ஒரு நீண்டகால ஒரு வேலை, சில வருடங்கள் ஆகும் இந்த விளக்க உரையானது. அதை இறைவன் நடத்தி செல்வான். இறைவனுடைய திருவருளால் அது சிறப்பாக நடைபெறும். அந்த சுப்பிரமணியன் ஐயா அவருடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய ஆயிரம் ஐயா, சோமகோமதி அம்மையார், பரம்புமலை தமிழ்ச்சங்கத்து அன்பர்கள் மற்றும் இன்னும் வர இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் ச. கிருஷ்ணமூர்த்தி ஓதுவார். தருமபுர ஆதீனத்தால் திருமுறை கலாநிதி என்ற விருது பெற்று பலருக்கும் திருமுறை வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். திருவாவடுதுறை ஆதீனத்திலும் திருமுறை வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நாம் முதலில் சேக்கிழார் பெருமானுடைய வரலாற்றை சிறிது சிந்தித்துவிட்டு நாம் நூலுக்குள் நுழையலாம். அதாவது தமிழ் மண்ணில் பக்தி நெறி தழைக்கச் செய்த நாயன்மார்களை பாடிய பெருங்காப்பியம் பெரிய புராணம். முற்றிலும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த புண்ணியர்களை பற்றி, சிவ அடியார்களை பற்றி பாடிய நூல். ஆகையினால் இது ஒரு பெரிய புராணம் தேசிய காப்பியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதனுடைய ஆசிரியர் சேக்கிழார் பெருமான் ஆவார்கள். சேக்கிழார் பெருமான் தொண்டை நாட்டை சார்ந்த புலியூர் கோட்டத்தில் குன்றத்தூரில் அவர்கள் பிறந்தவர்கள். இவருடைய குடும்ப பெயர் சேக்கிழார் என்று குடும்ப பெயர். அந்த குடும்பத்தினர் மிகவும் பக்தி நெறியிலும் செல்வச் செழிப்பிலும் சிறந்து இருக்கின்றார்கள். இவர்கள் வேளாளர் மரபில் தோன்றியவர்கள். இவர்களுடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. அப்பொழுது சோழ நாட்டை ஆண்ட மன்னன் 2ஆம் குலோத்துங்க சோழன், அனபாய சோழன் என்று கூறுவார்கள். அந்த மன்னன் தான் சிதம்பரத்துக்கு பொற்கூரை வேய்ந்தவன். இந்த சேக்கிழார் பெருமானினுடைய இயற்பெயர்
அருண்மொழித்தேவர். அவருக்கு பின்னால் வந்த தம்பியார் பெயர் பாலராவாயர் என்று பெயர். இந்த சேக்கிழார் பெருமானினுடைய புலமைகளை வியந்து எல்லோரும் எடுத்து சொல்ல சோழ மன்னன் இவரை தன்னுடைய முதலமைச்சராக ஆக்கி கொண்டு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தையும் கொடுக்கின்றார். சேக்கிழார் பெருமான் கல்வெட்டு செய்திகள், பக்தி பாடல்களை எல்லாம் திரட்டி கொண்டு அரசவை பணியோடு இதையும் செய்து கொண்டு இருந்தார். அந்த சோழ மன்னன் சீவக சிந்தாமணி போன்ற நூல்களை எல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தான். உடனே ஒரு அரசனினுடைய கடமை தன்னுடைய அரசனுக்கு நல்ல செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்வது. ஒரு மந்திரியினுடைய கடமை தன்னுடைய அரசனுக்கு நல்ல செய்திகளை எல்லாம் எடுத்து கூறுவது. உடனே இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் அரசனிடத்தில், சோழ மன்னனிடத்தில் பெரிய புராண கதைகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்ட தொகை போன்றவற்றையெல்லாம் எடுத்து கூறி, அந்த திருமுறைகளை எல்லாம் எடுத்து கூறி, அந்த 63 நாயன்மார்களினுடைய கதைகளை எல்லாம் அவர் எடுத்து கூறுகின்றார். உடனே சோழ மன்னன் அதை கேட்டு மகிழ்வடைந்து, இந்த அடியார்களினுடைய பெருமைகளை ஒரு புராணமாக நீங்களே செய்து தர வேண்டும் என்று வேண்டுகின்றான். உடனே சேக்கிழார் பெருமானும் அதை ஏற்றுக்கொள்கின்றார். சோழ மன்னன் இவருக்கு வேண்டிய செல்வங்களை, பணியாட்களை எல்லாம் கொடுத்து சிதம்பரத்துக்கு அனுப்பி வைக்கின்றார். அதற்கு முன்னதாக சேக்கிழார் பெருமான் திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகேஸ்வர பெருமானையே தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக கொண்டவர். அந்த நாகேஸ்வர பெருமானினுடைய நினைவினால் தன்னுடைய குன்றத்தூர் ஊரில், சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர், அந்த குன்றத்தூர் ஊரில் தன்னுடைய வீட்டையே திருநாகேஸ்வர பெருமானுக்கு ஒரு கோயிலாக மாற்றி அமைக்கின்றார். அதை அவருடைய தம்பியார் பாலராவாயர் அதை பராமரித்து வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு திருநாகேஸ்வர பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவர் சேக்கிழார் பெருமான். அவருடைய ஆன்மார்த்த நாயகனாக, மூர்த்தியாக அந்த நாகேஸ்வர பெருமானை வைத்திருக்கின்றார். இன்றைக்கும் குன்றத்தூர்ல அந்த திருநாகேஸ்வரம், அந்த ஊர் குன்றத்தூர், அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு திருநாகேஸ்வரம்னு பேரு. அழகான சிவாலயம். அதன் பிறகு அரசனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு சிதம்பரத்திற்கு செல்கின்றார். நடராஜ பெருமானை தரிசனம் செய்கின்றார் சேக்கிழார் பெருமான். பெருமானே, உன்னுடைய அடியார்கள் பெருமையை நான் எப்படி எடுத்துச் சொல்வது என்று அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, நடராஜ பெருமானே உலகலாம் என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்து, இந்த உலகலாம் என்ற வார்த்தையை முதலாக வைத்து பாடலை தொடங்குங்கள் என்று கூறுகின்றார். அந்த உலகலாம் என்கின்ற வார்த்தை சேக்கிழார் பெருமானுடைய காதிலும் அங்கு இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் காதிலும் விழுகின்றது. இறைவனுடைய திரு உத்தரவு கிடைத்து விட்டது என்று சேக்கிழார் பெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த பெரிய புராணத்தை, திருத்தொண்டர் புராணத்தை அவர் எழுத ஆரம்பிக்கின்றார்கள் சிதம்பரத்திலிருந்து. இதற்கு அடிப்படையாக, இந்த பெரிய புராணத்திற்கு அடிப்படையாக இருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதிய திருத்தொண்ட தொகைதான் இதற்கு அடிப்படையான ஒன்று. அதில் ஒவ்வொரு வரியில் ஒரு அடியார்களை பற்றி சுருக்கமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறியிருப்பார்கள். அதற்கு தொகை நூல், தொகுக்கப்பட்ட நூல், அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகை அப்படின்ட்டு இருக்கும், தொகை நூல் அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் விரித்து எழுதிய நம்பியாண்டார் நம்பி பின்னால் திருத்தொண்டர் திருவந்தாதி என்கின்ற ஒரு நூலை செய்கின்றார்.
அதில் ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒரு பாடல், 4 வரியில் ஒரு பாடல். அந்த அடியார்கள் சிறப்பை ஒவ்வொரு பாடலால் விளக்குகின்றார் பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பிகள். அது திருத்தொண்டர் திருவந்தாதி என்று 11ஆம் திருமுறையில் இருக்கின்றது. இதை வகை நூல் என்று கூறுவார்கள். அடுத்து சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு அடியார்களையும் ஒரு புராணமாக அவர் இந்த திருத்தொண்டர் புராணத்தை அவர் செய்கின்றார். இது விரிநூல். அப்போ திருத்தொண்டர் தொகை சுந்தரர் அருளியது தொகை நூல், நம்பியாண்டார் நம்பி அருளிய திருத்தொண்டர் திரு அந்தாதி வகை நூல், சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் விரிநூல். இப்படி அந்த திருத்தொண்டர் தொகை புராணம் எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். அரசன் எழுதி கொண்டு இருக்கும் பொழுதே புராணம் முடிந்து விட்டதா என்று அவர் கேட்டுக்கொண்டே, ஆர்வம் மிகுதியினால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நூல் எழுதி முடித்து அதை ஓலைச்சுவடிகளெல்லாம் பிரதிகள் எடுத்து நிறைவு செய்கின்றார் சேக்கிழார் பெருமான். இந்த பெரிய புராணத்தில் 2 காண்டங்கள்னா பெரிய பகுதிகள் அப்படின்னு அர்த்தம். 2 காண்டங்களாக இருக்கின்றது. 13 சருக்கங்களாக இருக்கின்றது. ஏறத்தாழ 4281 என்ற ஒரு கணக்கு, 4260 அப்படின்னு இதில் கொஞ்சம் பாடல்கள் வித்தியாசம் இருக்குது. ஆனால் 4250 4300 4281 பாடல்கள் வரைக்கும் இது இருக்கின்றது. ஒரு உத்தேசமாக இந்த காப்பியத்தில் இடம்பெறக்கூடிய தனி அடியார்கள் 63 பேர் இருக்கின்றார்கள். தொகை அடியார்கள் 9 பேர் இருக்கின்றார்கள். தொகை அடியார்கள்னா இந்த பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பொதுவாக இருக்கும். அவர்கள் ஒரு கூட்டமாக தொகையாக இருப்பார்கள். அது பொதுவான அடியார்களாக இருப்பார்கள். அந்த பொதுவான அடியார்களுக்கு ஒரு பாட்டு, பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன், அப்படி ஒரு அடியார்கள் 9 பேர் இருக்கின்றார்கள். இந்த சேக்கிழார் பெருமான் நூலை நிறைவு செய்தவுடன் அரசருக்கு அறிவிக்கின்றார். அரசர் தில்லைக்கு வந்து ஒரு சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கி அடுத்த சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து இந்த நூலை அரங்கேற்றம் செய்து முடிக்கின்றார்கள். மன்னனுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது. இந்த ஏடுகளை இந்த திருத்தொண்டர் புராண ஏடுகளை எல்லாம் நல்ல ஒரு பட்டு துணியில் வைத்து கெட்டி அதற்கு பூமாலை அலங்காரங்கள் எல்லாம் செய்து தூப தீபங்கள் எல்லாம் காட்டி வழிபாடு செய்து அந்த பெரிய புராணத்தை யானை மீது ஏற்றி அந்த பெரிய புராணத்தை ஒட்டி சேக்கிழார் பெருமானையும் அமர வைத்து சேக்கிழார் பெருமானுக்கு பின்னால் அரசன் அமர்ந்து கொண்டு, சோழ மன்னன் அமர்ந்து கொண்டு சேக்கிழார் பெருமானுக்கு கவரி வீசிக்கொண்டு அந்த சிதம்பரத்தில் உள்ள 4 ரத வீதிகளையும் சுற்றி வருகின்றார். வந்து சேக்கிழார் பெருமானுக்கு தக்க மரியாதைகளை எல்லாம் செய்து அவரை கௌரவப்படுத்துகின்றார். இந்த பெரிய புராணம் செய்ததற்காக சேக்கிழார் பெருமான் அதன் பிறகு அந்த சிதம்பரத்திலேயே தங்கி இருந்து இந்த பெரிய புராணத்து நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து கொண்டு இறை நினைவோடு இருந்து அங்கே அவர்கள் முக்தி பேறு அடைகின்றார்கள். சோழ மன்னன் அவருடைய தம்பியாராகிய பாலராவாயரை அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றார். பாலராவாயர், நான் குன்றத்தூரில் உள்ள நாகேஸ்வர பெருமானை கூறிய கோயிலை கவனிக்க வேண்டும், ஆகையினால் நான் குன்றத்தூரில் இருந்தே இந்த பணியை செய்கின்றேன் என்று கூறுகின்றார். அரசனும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவருடைய தம்பி பாலராவாயருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவர் குன்றத்தூரிலிருந்து அந்த
சேக்கிழாருடைய அந்த அமைச்சர் பதவியை இவர் எடுத்துக்கொண்டு இவர் அந்த பதவிகளை அந்த அரசியல் வேலைகளை எல்லாம் இவர் கவனித்து வருகின்றார். இவ்வாறு அந்த சேக்கிழார் பெருமான் சிதம்பரத்திலேயே இருந்து முக்தி பேற்றை அடைகின்றார்கள். இதுதான் சேக்கிழார் பெருமானுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இப்போ நாம இந்த நூலுக்குள்ள முதல் பாடலுக்குள்ள நாம செல்வோம். இதற்கு முதலில் சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் என்றுதான் பெயரிடுகின்றார். இந்த நூலுக்கு திருத்தொண்டர் புராணம் தான் பேரு அப்படின்னுட்டு இந்த நூல்லையே நாம இப்ப படிக்க இருக்கக்கூடிய பாடல்கள்ல பதிவு செய்கின்றார். அதன் பிறகு இதனுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு எல்லோரும் இதை பெரிய புராணம் என்று சொல்லுவதனால் இது பெரிய புராணம் என்ற ஒரு வழக்கிற்கு இந்த பெயர் வந்து விடுகிறது. ஆக பெரிய புராணம் என்றாலும் திருத்தொண்டர் புராணம் என்றாலும் ஒன்றுதான். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் முதல் காண்டத்தில் திருமலை சருக்கம் என்கின்ற பகுதியில் இருக்கின்றோம். திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம், பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணம். முதல் பாட்டு நான் ஒரு வரியை 2 தடவை பாடுறேன். முதல் தடவை பாடும்போது கவனிச்சுக்கிடுங்க. 2வது தடவை பாடும்போது நீங்களா பாடிக்கிடலாம். அப்படியே இதை நீங்க பாடிக்கொண்டு வரும்போது ஒரு தடவை இந்த நூலை முற்றோதல் செய்த ஒரு பலாபலனும் நமக்கு கிடைக்கும். ஆகையினால் ஒரு வரியை 2 தடவை நான் கூறுகின்றேன். 2ஆம் தடவை சொல்லும் பொழுது முதல் தடவை முடிந்து 2ஆம் தடவை நான் சொல்லும்போது நீங்களும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த பெரிய புராணத்தை செந்துருத்திப்பண் என்கின்ற மத்தியமாவதி ராகத்தில் பாடுவது மரபாக சட்டமாக இருந்து வருகின்றது. ஆகையினால் நாம் இந்த பெரிய புராணம் முழுவதுமே இந்த செந்துருத்தி பண்ணிலேயே நாம் பாடி அதை நீங்கள் பாடி பழகிக் கொள்ளுங்கள். பாயிரம் முதல் பாடல் வாழ்த்து. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவாம், மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இந்த சேக்கிழார் பெருமானினுடைய இந்த பெரிய புராணத்திற்கு சுப்பிரமணிய முதலியார் சி.கே. சுப்பிரமணிய முதலியார் உரைதான் ஒரு சிறந்த உரையாக இன்று வரைக்கும் இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் விரிவான விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் சிந்தித்தோம் என்றால் மிகப்பெரிய நாள் அதிகமாக ஆகும். அவர்கள் எழுதிய உரையை நாம இதுல எல்லாரும் வயதான காலத்துல புத்தகத்தை படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால காதால இத யூடியூப்ல ஏற்றி விட்டுட்டோம்னா காதால அவங்க கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இதை நம்ம செய்கின்றோம். எனக்கும் இந்த புராணத்தை சொல்லணும்னுட்டு ஒரு ஆசை வந்துட்டு, ஆசை அடங்க மாட்டுக்கு. சேக்கிழாரும் அதைத்தான் சொல்றாரு.
அதனால அந்த சுப்பிரமணிய முதலியார் ஐயா அவர்கள் எழுதின உரை போல நம்மால் விளக்கம் கொடுக்க முடியாது. நாள் கருதி, காலம் கருதி இதை ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்குள் முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் நாம் சுருக்கமாக இதற்குரிய விளக்கத்தை சொல்லிக்கொண்டு செல்ல இருக்கிறோம். அதனால நீங்க விரிவான விளக்கம் வேண்டுமென்றால் அவர்கள் எழுதிய அந்த நூலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதுல பொதுவாக நாம இதை கொண்டு போவோம். வயதானவர்கள் இதை அப்படியே போட்டு கேட்டுட்டு அப்படியே நிம்மதியா அவங்க புக்கை கூட திறக்க வேண்டாம். இந்த ஒரு வரியை நான் சொல்லும்போது 2வது வரியை அதே வரியைத்தான் சொல்ல போறேன். அந்த நேரத்தில் அந்த பாடல்களுடைய வரிகளை அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். புக்கை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சொல்லி கொள்ளும் போது ஒரு முற்றோதல் செய்த ஒரு பலாபலனும் நமக்கு அதில் கிடைக்கின்றது. அதனால தான் ஒரு வரியை 2 தடவை நான் சொல்றேன். அதை 2வது தடவை சொல்லும்போது அது உங்களுக்கு பாராயணம் பண்ணுவதற்கு ஒரு இடம் கிடைக்கின்றது. அதனால உங்களுக்கும் அந்த வரிகள் மனப்பாடம் ஆகணும், மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த முறைமையில நாம கொண்டு செல்கின்றோம். எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நாம் கொண்டு செல்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். உலகு அப்படின்னா எல்லா உலகம், அந்த உலகத்தில் உள்ள மக்கள். ஊர் சிரித்தது அப்படின்னா ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் அப்படின்னுட்டு அதற்கு பொருள் ஆகு பெயராக பொருள் எடுக்கணும். அதுபோல உலகு என்றால் எல்லா உலகத்தில் உள்ள மக்கள். அப்படி உலகெல்லாம் இந்த உலகங்கள் உள்ள மக்கள் எல்லாராலும் உணர்வதற்கும் இன்ன தன்மையை உடையவன் என்று சொல்லுவதற்கும் அரியவன். அவர்களால் சொல்ல இயலாது, உணர இயலாது. அப்படிப்பட்ட அந்த இறைவன் உலகங்கள் எல்லாவற்றாலும் இன்ன தன்மையன் என்று உணர்வதற்கும் இன்ன தன்மையன் என்று சொல்வதற்கும் அரியவனாக அந்த பெருமான் இருக்கின்றான். அதே நேரத்தில் அப்ப அந்த பெருமானை உணர முடியாதா, அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல முடியாதா என்றால் முடியும். அவன் எழிவந்த கருணையாக நமக்கு காட்சி தர வருகின்றான். எப்படிப்பட்ட காட்சி தர வருகின்றான்? நிலவு உலாவிய அவனுடைய சடையில் நிலவானது உலாவிக் கொண்டிருக்கிறது. 3ஆம் பிறை அந்த நிலவு அங்கே தங்கி இருக்கிறது. நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். நீர் அப்படின்னா கங்கை, மலினா நிறைய நிறைஞ்சு இருக்குன்னு அர்த்தம். வேணி அப்படின்னா சடைன்னு அர்த்தம். வேணியன் அப்படின்னா சடையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவனுடைய தலையில கங்காதேவியை அவன் வைத்திருக்கின்றான். அந்த கங்காதேவி எப்போதும் நீர் நிறைந்து இருக்கக்கூடிய தேவியாக அவள் இருக்கின்றாள். எதனால இதுல நீர்மலின்னு சொல்றாப்புல? கங்கை எவ்வளவு பெரிய நீர்ப்பெருக்கு உடையது. அவ்வளவு நீர்ப்பெருக்கையும் தாங்கக்கூடிய ஆற்றலை உடையவனாக அவனுடைய தலை இருக்கிறது. அப்ப அவன் எவ்வளவு பெரிய வலிமையானவன் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம இப்போ ஊர்ல ஒவ்வொரு பகுதிகளிலையும் மிகப்பெரிய டேம் எல்லாம் கட்டி வைக்கிறாங்க. இந்த தாமிரபரணி ஆற்றுல பார்த்தீங்கன்னா லோயர் டேம், அப்பர் டேம்னுட்டு எல்லாம் காரையார் டேம்லாம் கட்டி வைக்காங்க. அதே மாதிரி சுவாமி நமக்கெல்லாம் தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னுட்டு தன்னுடைய தலையில மிகப்பெரிய டேம் கட்டி வச்சிருக்கார். அதான் கங்காதேவி. அப்படி நீர்மலி வேணியன், அந்த நீர் நிறைய இருக்கிறது. மலி அப்படின்னா மலிந்து இருக்கிறது, அப்படின்னா நிறைய இருக்கின்றது, நிறைவாக இருக்கின்றது. பொதுவாக நீர், தண்ணீர், ஆறு, புனல், நதி அப்படின்னு சொன்னா அது கங்கையை மட்டும்தான் குறிக்கும். குறிப்பாக நீங்க இது தாமிரபரணி தண்ணீர் அப்படின்னுட்டு தாமிரபரணி நீர் அப்படின்னு சொன்னா தான் தாமிரபரணி நீரை குறிக்குமே தவிர பொத்தாம் பொதுவா வெறுமன நீர், தண்ணீர், தீர்த்தம்,
ஆறு, நதி அப்படின்னுட்டு சொன்னீங்கன்னா அது கங்கையை மட்டும்தான் குறிக்கும். அதனாலதான் இங்க நீர்மலி வேணியன் அப்படின்னா அந்த கங்கையை தலையில் வைத்திருக்கக்கூடியவனாக, மிகுந்த நீர்ப்பெருக்கோடு இருக்கக்கூடிய கங்கையை தலையில் வைத்திருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அந்த தலையில், அந்த சடையில் நிலவு தங்கி இருக்கிறது, மூன்றாம் பிறை இருக்கின்றது. அழகில் சோதியன், அந்த பெருமான் அளவில்லாத ஒளிப்பிழம்பாக ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு. அப்போ அவனுடைய அந்த ஒளிப்பிழம்புக்கு, ஒளிக்கு அளவே சொல்ல முடியாது. அழகு இல் அப்படின்ட்டு. அழகுன்னா என்ன? மின்சாரத்தை அளப்பதற்கு நாம எந்த இது யூனிட் அப்படின்னு சொல்றோம். யூனிட்னா அலகுன்னு அர்த்தம். அப்போ அந்த மின்சாரத்தை அளப்பதற்கு ஒரு யூனிட் அப்படின்னுட்டு நம்ம சொல்லும்போது இத்தனை யூனிட் கரண்ட் வந்துட்டுன்னு நம்ம சொல்றோம். இங்க அந்த பெருமான் எப்படிப்பட்ட மின்சாரமாக ஒளிப்பிழம்பாக இருக்கின்றானா அதை அளக்கவே முடியாதாம். யூனிட்லெஸ், அதான் அலகு இல் அப்படின்ட்டு. அப்படி அந்த யூனிட்லெஸ் ஜோதியாக அவன் இருக்கின்றான். அதாவது பேரொளி பிழம்பாக அவன் இருக்கின்றான். கோடி சூரிய பிரகாசமாக அவன் இருக்கின்றான். அம்பலத்து ஆடுவான், அந்த பெருமான் அம்பலத்தில் நடனமாடக்கூடியவனாக, சிதம்பரத்தில் அந்த பொற்சபையில் நடனமாடக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். அந்த பெருமானினுடைய மலர்ந்த அடி, திருவடி. இன்னும் ஒன்று என்னன்னா, மலர் அப்படின்னு சொன்னாலும் பொதுவா மலர், பூ, அரும்பு, போது, மொட்டு இதெல்லாம் சொன்னா தாமரையை மட்டும்தான் குறிக்கும். எப்படி நீர், தண்ணீர் இதெல்லாம் கங்கையை மட்டும் குறிக்குமோ அதை போல மலர், பூ, போது, அரும்பு, மொட்டுன்னு பொதுவா சொன்னா அது தாமரை பூவை மட்டும்தான் குறிக்கும். குறிப்பா மல்லிகை மலர், பிச்சி மலர்னு அப்படின்னு சொன்னா தான் அது மற்ற மலர்களை குறிக்கும். அப்ப இங்க மலர் அப்படின்னா தாமரை மலர் போன்ற திருவடி அப்படின்னு எடுத்துக்கலாம். மலர் அடி அப்படின்னா மலர்ந்த திருவடி அப்படின்னுட்டு அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த திருவடியில் சிலம்பு அணிந்திருக்கின்றார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிலம்பு ஓசை கேட்க செய்தவர். அப்படி அந்த திருவடியில் சிலம்பு அணிந்திருக்கக்கூடிய தாமரை போன்ற அந்த திருவடியை, அந்த நடராஜ பெருமானினுடைய திருவடியை வாழ்த்தி வணங்குவோம். அந்த திருவடியினுடைய பெருமையை பாடி, வாயால் பாடி வாழ்த்தி அதை நாம் வணங்குவோம் அப்படின்னுட்டு அந்த பெருமான் உணர்விற்கும் சொல்லுக்கும், சொல்லினால் உணர்வினாலும் சொல்லினாலும் இன்ன தன்மையன் என்று அறிய முடியாதவனாக இருந்தாலும் அவன் நம்மை ஆட்கொள்வதற்காக இது போன்று உருவத் திருமேனி எடுத்து அவன் நமக்கு எதிரில் இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானை நாம் வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னுட்டு, வணங்குவாம் அப்படின்னா வணங்குவோம் அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள். இரண்டாவது பாடல். ஊனடைந்த ஊட்டம்பில் பிறவியே தான் அடைந்த உறுதியை சார்வுமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மாநடம் செய் பரதர் பொற்றாள் தோழ. ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே, இந்த உடம்புக்குள்ள உடம்பானது ஊனினால் ஊன் பொருந்தி
இருக்கின்றது. எலும்பு, நரம்பு எல்லாம் சேர்த்து அதில் ஒரு தசைகளையும் சேர்த்து இந்த உடம்பு நமக்கு தரப்படுகிறது. தனு தனு கரண புவன போகம் இதை நமக்கு சுவாமி தர்றார். அப்ப தனுன்னா இந்த உடம்பு. அந்த உடம்புல சதைகளோடு கூடிய அந்த உடம்பாக அது இருக்கின்றது. ஊன் பொருந்திய இந்த உடலுடன் கூடிய இந்த மனித பிறவி. பிறவிகள்ல மனித பிறவி ஒரு சிறந்த பிறவி. இறைவனை அடைவதற்காக தரக்கூடிய ஒரு பிறவி. அதை நாம் வீணாக்கி விடக்கூடாது. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் அப்படின்னுட்டு அடியார்கள்லாம் சொல்றாங்க, அருளாளர்கள்லாம். அப்ப இந்த பிறவியை நாம மதித்து இறைவனை வணங்கி அந்த முக்தி பேற்றை அடைய வேண்டும். அதான் இந்த மனித பிறவிக்கு உரிய ஒரு உறுதி பொருள், ஒரு லட்சியம், ஒரு இலக்கு. அப்போ இந்த உடம்பை உடைய இந்த பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தான் பெற்ற அந்த உறுதி பொருளை நிச்சயமாக அடையும். சார்தல்னா அடைதல். அப்போ எப்போ அது அடையும்? அதுக்கும் அது சில முயற்சிகள் செய்யணும்ல, சும்மா கிடைச்சிடாதுல்ல முக்தி பேரு. அப்ப அதுக்கு அது என்ன செய்ய வேண்டும்? இங்க உறுதி அப்படின்னா இறைவனுடைய திருவடின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம், அந்த முக்தி பேருன்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்படி அந்த இந்த பிறவியே தான் பெற்ற உறுதி பொருளை சேருவதற்கு இந்த மனித பிறவி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த வரியில சொல்றார். தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள், தேன் பொதிந்து இருக்கக்கூடிய மலர்களை உடைய பொழில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய தில்லை மாநகரம். அந்த தில்லையுள் மாநடஞ்சை மிகப்பெரிய நடனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய, எல்லோருக்கும் வரங்களை தந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானினுடைய பொன்னார் திருவடி, அந்த பொற்றாள், அந்த பொன் திருவடியை தொழ நாம் தொழுதால், தொழன தொழுதால், நாம் தொழுதால் நாம் உறுதியை சார்வோம் அப்படின்ட்டு இதற்கு பொருள். அப்போ நடராஜ பெருமானை நம்ம வணங்குனாத்தான், தொழதான் நமக்கு அந்த உறுதி பொருளாகிய அவனுடைய திருவடி. மற்ற எல்லாம் உறுதி இல்லாத பொருள், இறைவனுடைய திருவடி தான் உறுதியான பொருள். அதை உறுதியாக நாம பற்றி கொள்ள வேண்டும். அப்படி அந்த இறைவனுடைய திருவடி, அவனுடைய அந்த முக்தி பேரு நமக்கு கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும்? நடராஜ பெருமானை தொழுதால் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா தேனடைந்த மலர் அப்படின்னு சொல்லி ஒரு இது குறிப்பு சொல்றாங்க. அப்போ அந்த மலர்களில் தேன் இருக்கின்றது. இறைவனுக்கு நாம் மலர்களை சாற்றும் பொழுது அந்த தேனை வண்டுகள் எல்லாம் குடிப்பதற்கு முன்னமே பறித்து அந்த இறைவனுக்கு நாம் அதை அணிவிக்க வேண்டும். அந்த தேனை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மலர்களை பறிச்சோம்னா அது எச்சல் பட்ட மலர். அதனால அந்த தேனீக்கள் வண்டுகள் எல்லாம் வருவதற்கு முன்னமேயே அதிகாலையிலேயே சென்று நாம் அந்த மலர்களை பறித்து இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த தில்லை. தில்லை என்பது அந்த தலத்திற்கு உரிய விருட்சம், தல மரம். சிதம்பரத்தினுடைய தல விருட்சம் தில்லை செடி. நிறைய ஊர்களில் அந்த தல விருட்சத்தை வச்சு ஊருக்கு பெயர் வரும். அப்படி வந்த பெயர் தான் தில்லை. தில்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும், அந்த கோயிலுக்குரிய தல விருட்சத்தினுடைய பெயர் தில்லை. அதே மாதிரி திருவேழிமிழலைன்னு இருக்கு. வீழிங்கிறது செடி, அந்த தலத்துக்கு உரிய விருட்சம். அந்த தல மிழலைங்கிறது தான் ஊர் பேர். அந்த தல விருட்சத்தையும் ஊர் பேரையும் சேர்த்து திருவேழிமிழலை அப்படின்ட்டு வந்துடுது. நிறைய ஊர்ல பனை மரம் இருக்கும், பனையோர் அப்படின்னுட்டுலாம் இருக்கும், பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அப்படிதான் அந்த தில்லைங்கிறதுக்கு தல விருட்சத்தை வச்சு சிதம்பரத்துக்கு உரிய பெயராக அது இருக்கிறது.
அந்த தில்லையுள் மானடஞ்சை மிகப்பெரிய நடனத்தை செய்யக்கூடியவர் அந்த பெருமான் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட வரதர் அப்படின்னா வரங்களை நமக்கு தரக்கூடியவர். அந்த வரதரினுடைய பொற்றாள் அந்த பொன் போன்ற பொன்னார் திருவடியை நாம் தொழ தொழ நமக்கு இந்த மானுட பிறவி எடுத்ததினுடைய பலாபலனாகிய அந்த முக்தி பேறு அவனுடைய திருவடி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னுட்டு இந்த 2வது பாடல்ல கூறுகின்றார்கள். 3வது பாடல் எடுக்குமா கதை இன் தமிழ் செய்யுளாய் எடுக்குமா கதை இன் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்தோட்டை தாழ்சவி நீர் மூடி தடக்கை ஐந்தோட்டை தாழ்சவி நீர் மூடி கடக்களேற்றை கருத்துள் இருத்துவாம் கடக்களேற்றை கருத்துள் இருத்துவாம். எடுக்கும் மாக்கதை. மாக்கதைனா பெரிய அருளாளர்களினுடைய கதைகளை எடுத்து சொல்லக்கூடிய இந்த புராணம். எடுக்கும் அப்படின்னா இந்த புராணத்தை நம்ம படிச்சோம்னா நம்ம பிறவிக்குழியிலிருந்து அது எடுத்து வெளியேற்றும். அப்போ உயிர்களை பிறவிக்குழியிலிருந்து எடுத்து முக்தி பேற்றை தரக்கூடிய இந்த மிகப்பெரிய கதை மாக்கதை. இந்த பெரிய புராணம் என்கின்ற இந்த நூல் இன் தமிழ் செய்யுளாய் இனிமையான தமிழ் செய்யுள்களை கொண்டு அது அந்த நூலை செய்திட இன் தமிழ் செய்யுளாய் செய்திட நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை மேன்மைகளும் நமக்கு கிடைக்குமாறு இந்த நூலானது செய்யும். இந்த நூலை படிச்சா நமக்கு மேன்மைகள் எல்லாம் நடக்கும், நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்ட்டு. நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட. அவ்வாறு இந்த நூல் நல்ல இனிமையான செய்யுள்களாக அமைந்திடவும் நமக்கு மேன்மைகள் நடப்பதற்கும் நமக்கு அருள் கிடைப்பதற்காகவும் விநாயக பெருமானை வணங்குகின்றேன் அப்படின்ட்டு. எந்த காரியம் எடுத்தாலும் முதல்ல நம்முடைய மரபு விநாயக பெருமானை வணங்குவது. இந்த வரம் சிவபெருமானே தன்னுடைய மகனுக்கு கொடுத்த வரம். அதனால நாம அந்த முறைமையை பின்பற்றி சேக்கிழார் பெருமானும் முதல்ல விநாயகருக்கு வணக்கம் செலுத்துகின்றார். அந்த விநாயக பெருமான் எப்படிப்பட்டவர்? தடக்கை 5 உடை, பெரிய கைகள். தடம்னா பெரியன்னு அர்த்தம். தடங்கண்ணி அப்படின்னா பெரிய கண்களை உடையவர். விசாலாட்சிக்கு தமிழ்ல தடங்கண்ணின்னு பேர். அப்போ தடக்கை மிகப்பெரிய கைகள், 5 கைகளை உடையவர். தாழ் செவி தாழ்ந்த காதுகளை உடையவர். நீள்முடி நீண்ட முடிகளை உடையவர். கடக்களிறு அந்த மதம் பொருந்திய கண்களை உடைய யானை. அந்த களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. இங்க விநாயக பெருமானை ஆண் யானையாக களிறாக கூறிட்டார். அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானை நான் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய கருத்தில் பதிய வைக்கின்றேன், பதித்து வைத்திருக்கின்றேன். அந்த விநாயக பெருமான் இந்த நூலை நான் நன்றாக எழுதுவதற்கும் எல்லோருக்கும் மேன்மை நடக்கவும் எல்லோருக்கும் சிவபெருமானினுடைய திருவருள் கிடைப்பதற்கும் அந்த விநாயக பெருமான் அருள் செய்வார். ஆக அந்த விநாயக பெருமான் இப்படியெல்லாம் அருள் செய்வதற்கு நான் அந்த விநாயக பெருமானை என்னுடைய கருத்தில் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய மனதில் நான் இருத்துவாம் அப்படின்னா பதிய வைக்கின்றேன்னு அர்த்தம். இப்ப நான்
ஏன் இதுல இருத்துவாம்னு சொல்றாங்கன்னா, இப்போ இது ஒரு பதிவு. எது இன்னைக்கு பெரிய புராணம் அன்னைக்கு அவங்க பதிஞ்சதுனால தான் இன்னைக்கு நாம அந்த பதிவை எடுத்து பார்த்து நாம உய்வை அடைகின்றோம். அதனால இது ஒரு மிகப்பெரிய பதிவு. அந்த பதிவு பெரிய புராணம் என்கின்ற பதிவு நல்ல விதமாக அமைவதற்காக நான் விநாயக பெருமானை என்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்து இருத்தி வைத்து வணங்குகின்றேன் அப்படின்னுட்டு விநாயக பெருமானை முதலில் அவர் வணங்குகின்றார். திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும் போதும் முதல்ல விநாயக பெருமானை சொல்றாங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதேதான் அந்த 5 கரத்தனை தான் இங்க தடக்கை 5 உடை அப்படிங்கிறது. அடுத்த பாடல். மதிவளர் சடை மூட்டி மன்றூழாரை துதி செய்யும் நாயன்மார். மதிவளர் சட்டை மூட்டி மன்றூழாரை மதிவளர் சட்டை மூட்டி மன்றூழாரை துதி செய்யும் நாயன்மார். தூய சொல் மலர் துதி செய்யும் நாயன்மார். தூய சொல் மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை. பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை. விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. அடுத்து திருக்கூட்டம். திருக்கூட்டம்னா அடியார்கள். குருலிங்க சங்கமம் வழிபாடு. அப்ப அந்த சங்கமம், அந்த திருக்கூட்டத்தார்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துகின்றார் சேக்கிழார் பெருமான். மதிவளர் சடைமுடி மன்றுளாரை. அந்த சந்திரன், 3ஆம் பிறை சந்திரன் அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. 15 நாள் வளருது, 15 நாள் அப்படி தேய்த்து கொண்டு போகின்றது. அப்படி அந்த சந்திரனுக்கு தட்சன் கொடுத்த சாபத்தை நீக்கி தன்னுடைய தலையில் அணிந்து கொண்ட பெருமான், பெருங்கருணை பெருமான் அவன். அப்படி அந்த சந்திரன் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சடைமுடியை உடைய அந்த பெருமான். மன்றுளார், மன்று அப்படின்னா நடனமாடக்கூடிய இடம் அப்படின்னுட்டு பொருள். அப்ப அந்த சிதம்பரத்தில் பொற்சபை என்கின்ற அந்த மன்றில் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான். அந்த பெருமானை, அந்த நடராஜ பெருமானை முன் துதி செய்யும் நாயன்மார். ஏற்கனவே அவரை துதி செய்யக்கூடிய, வணங்கி அவரை வாழ்த்தி இருக்கக்கூடிய அந்த நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள். அவர்களுடைய தூய சொல்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை. அந்த நாயன்மார்களினுடைய தூய்மையான சொல் மலரின் நலத்தை அனுபவிக்கும் தூயவர் அவர்கள். அந்த தூயவர்கள் நிறைந்த அடியார் திருக்கூட்டம். அந்த அடியார் திருக்கூட்டம் தான் புனிதர் பேரவை அப்படின்ட்டு. தூத்துக்குடியில கூட புனிதர் பேரவைன்னு ஒரு அமைப்பு வச்சு நடந்துட்டு இருக்கு. நிறைய ஆன்மீக நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து அந்த பேரை எடுத்திருக்காங்க, புனிதர் பேரவை அப்படின்னுட்டு. அப்படி அந்த அடியார்களினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய, அந்த சொல்லால் கெட்டப்பட்ட, அந்த சொற்களால் சொல் மலர்களால் பொதிந்து உள்ள இந்த நூல், இந்த பெரிய புராண நூலை நுகர்தரு, இந்த நூலை படித்து இதை பாராயணம் செய்து இதில் உள்ள பொருளை நன்கு தெரிந்து அந்த அடியார்களையும் வழிபட்டு இறைவனையும் வழிபடக்கூடிய அந்த புனிதர்கள், அந்த புனிதர் பேரவை, அந்த திருக்கூட்டத்து அடியார்கள். அந்த அடியார் திருக்கூட்டமானது விதிமுறை உலகினில்,
இறைவனின் ஆணை வழியே, விதினா இறைவனினுடைய ஆணை, இறைவனினுடைய ஆணை வழியே உலகினில், இந்த உலகத்தில் விளங்கி வெல்கவே, இந்த உலகத்தில் விளக்கம் அடைந்து அவர்கள் வெற்றி பெறுவார்களாக அப்படின்னுட்டு அந்த அடியார் திருக்கூட்டம் என்றென்றைக்கும் வெற்றி பெறுதல்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவடியை அடைதல் தான் வெற்றி, மற்றதெல்லாம் தோல்விதான். இறைவனுடைய திருவடியை அடைவது, அந்த முக்தி பேற்றை அடைவது ஒன்றுதான் வெற்றி. அது ஆனா அவனுடைய வழிபாடுகள், அவனை வழிபடுதல், வாழ்த்துதல், இதெல்லாம் செய்வது படிகள், அந்த வெற்றியை அடைவதற்கு உரிய படிகள். அப்படி அந்த இறைவனினுடைய ஆணை வழியே இந்த உலகத்தில் அந்த அடியார்கள் கூட்டம், அந்த புனிதர் பேரவையானது நன்கு விளக்கமடைந்து, அப்படின்னா விளக்கமடைந்துன்னு அர்த்தம், இறைவனை வழிபட்டு வாழ்த்தி உளவாரப்பணி செய்து சிவபூஜை செய்து யோக நெறியிலிருந்து ஞான நெறியிலிருந்து எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அப்படி அவர்கள் விளங்கி, அப்படின்னா விளக்கமடைந்து வெல்கவே அவர்கள் வெற்றி பெறுவார்களாக. என்ன வெற்றி? அந்த இறைவனுடைய திருவடி என்கின்ற வெற்றியை அவர்கள் பெறுவார்கள், முக்தி பேற்றை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்ட்டு அந்த திருக்கூட்டத்தார்களுக்கு ஒரு வணக்கத்தை சேக்கிழார் பெருமான் தெரிவிக்கின்றார். அடுத்து 5வது பாடல் அவை அடக்கம். அளவிலாத பெருமையர் ஆகிய, அளவிலாத பெருமையர் ஆகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன், அளவிலா அடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பரிதாயினும், அளவு கூட உரைப்பரிதாயினும், அளவில் ஆசை துறப்ப அறைகூவேன், அளவில் ஆசை துறப்ப அறைகூவேன். அதாவது அளவிலாத பெருமையை ஆகிய அந்த அளவிலா அடியார், அடியார்களினுடைய பெருமையை சொல்லவே முடியாது, அவ்வளவு அளவில்லாத பெருமையை உடையவர்கள் அடியார்கள். திருவாசகத்துல மணிவாசக பெருமான் என்ன சொல்றாங்க? உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அப்போ அடியார்களுக்குள்ள சுவாமி இருக்கின்றார், அடியார்கள் நடுவில் அவர் இருக்கின்றார், அடியார்களின் உள்ளத்தில் இருக்கின்றார். அதனால அவர்களுடைய பெருமை அளவில்லாத பெருமையை உடையவர்கள் அந்த அடியார் பெருமக்கள். அப்படிப்பட்ட அந்த அளவில்லாத பெருமையை உடைய அந்த அடியார் பெருமக்களும் எண்ணற்ற அடியார்கள் இருக்கின்றார்கள். அளவிலா அடியார், நிறைய அடியார்கள் இருக்கின்றார்கள். நம்ம மதத்துல தான் அடியார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த சமய தலைவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். மற்ற மதத்துல எல்லாம் ஒரே ஆளோட நிப்பாட்டிடுவாங்க. இவரது ஒருத்தர் தான், அது கண்டிஷனே போடுவாங்க, இவர் தான் முதலும், இவர் தான் கடைசியும், இந்த தலைவர் தான் எங்களுக்கு முதலும் கடைசியும் அப்படின்னு முடிச்சிருவாங்க. நம்ம இதுல அப்படி கிடையாது, அருளாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் அந்த அடியார்கள் அளவில்லாத அடியார்கள் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த அளவில்லாத அடியார்களினுடைய புகழை நான் எப்படி கூற முடியும் அப்படின்னா, முதலே சொல்லியாச்சு, அவங்களுடைய பெருமை சொல்ல போனா அளவே கிடையாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் அப்படிப்பட்ட அடியார்களினுடைய பெருமையை நான் எப்படி கூறுவேன்? அப்படி கூறுகேன்னா எப்படி நான் கூற முடியும்? என்னால் கூற முடியாது.
ஆனாலும் என்ன, எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையை என்னால கட்டுப்படுத்த முடியல. அது என்னை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது. அதனால நான் இந்த அடியார்கள் பெருமைய எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு என் மனசுல ஆசை எழுந்தது. அதனால் நான் கூறுகின்றேன் அப்படின்னுட்டு ஒரு அவையடக்க பாடலாக சேக்கிழார் பெருமான் இந்த பாடலை கூறுகின்றார். அளவு கூட உரைப்பரிதாயினும், அந்த அடியார்களினுடைய பெருமையை அளவு கூடும்படி எடுத்து கூறுவது என்பது அரிது. அப்படி சொல்ல உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். என்கிட்ட அளவில்லாத ஒரு ஆசை, இந்த அடியார்கள் பெருமையை எடுத்து சொல்ல வேண்டும்னு ஒரு ஆசை எனக்கு வந்துட்டு. அந்த ஆசை என்னை துரத்துது. துறப்ப அப்படின்னா தூண்டுவது, துரத்துதல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆசை என்னை சும்மா இருக்க விட மாட்டுக்கு. இந்த அடியார்கள் பெருமையை சொல்லு, எடுத்து சொல்லு அப்படின்னுட்டு அந்த தூண்டுகிறது அந்த ஆசை. அந்த ஆசை என்னை தூண்டுவதனால் அறையுவேன். நான் இதை எடுத்து சொல்கின்றேன். எனக்கு தெரிந்த அளவில் நான் இதை எடுத்து கூறுகின்றேன் அப்படின்னுட்டு இந்த 5வது பாடல்ல அடியார்கள் பெருமையை எடுத்து சொல்ல முடியாது. அவ்வளவு பெருமை உடையது, அளவில்லாத பெருமை உடையது அடியார்கள் பெருமை. என்ன, அடியார்களும் அளவில்லாத அடியார்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் எனக்கு ஆசை வந்துட்டு சொல்ல முடியாட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன். அதை ஏன்னா எனக்கு ஆசை வந்துட்டு அவங்க பெருமைகளை சொல்ல வேண்டும்னுட்டு ஆசை என்னை துரத்துது, என்னை தூண்டுகிறது. ஆகையினால் நான் இந்த பெரிய புராணத்தை நான் சொல்கின்றேன் அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். இந்த கபீர்தாசர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய குருநாதரினுடைய பெருமைகளை, என்னுடைய குருநாதனுடைய பெருமைகளை எடுத்து சொல்ல என்னால் இயலாதுங்கிறதுக்கு ஒரு அருமையா ஒரு இது சொல்லுவாங்க. இந்த உலகம் முழுவதையும் ஒரு காகிதமாக ஆக்கி, கடல்ல உள்ள தண்ணீரை பூரா எழுதக்கூடிய மையாக ஆக்கி, இந்த உலகம் என்கின்ற அந்த காகிதத்தில் அந்த மையை கொண்டு என்னுடைய குருநாதனினுடைய பெருமையை எழுத ஆரம்பித்தாலும் இடங்காணாது அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் புரியுத மாதிரி அவர் இதை சொல்வார். ஏன்னா அவ்வளவு பெருமை உடையவர் என்னுடைய குருநாதர் அப்படின்னு கபீர்தாசர் சொல்லுவாங்க. அத மாதிரி இந்த அடியார்களினுடைய பெருமை பார்த்தீங்கன்னா அளந்து சொல்லவே முடியாது. ஆனாலும் ஆசை நான் இந்த பெரிய புராணத்தை செய்திருக்கின்றேன் அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். அடுத்த பாடல். தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம், தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம், பொறுவரும் சீர் புகழலுற்றேன் முற்றேன், பொறுவரும் சீர் புகழலுற்றேன் முற்றேன், பெருகு தன் கடல் ஊற்று ஒன் பெரு நசை, பெருகு தன் கடல் ஊற்று ஒன் பெரு நசை, ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையேன், ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையேன். தெரிவரும் பெருமை திருத்தொண்டர். அந்த திருத்தொண்டர்களினுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா தெரிய முடியாது. அவ்வளவு பெருமைகள் அவர்களிடத்தில், அறிய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பெருமைகளை அவர்கள் உடையவர்கள். அதான் தெரிவரும், அறிய இயலாத பெருமையை உடைய அந்த திருத்தொண்டர்.
அந்த திருத்தொண்டர்களினுடைய திருத்தொண்டர்களினுடைய பொறுவரும் சீர் புகழலுற்றேன். பொறுவரும் சீர்னா நிகரில்லாத, சீர்னா அந்த பெருமை. நிகரில்லாத, பொறுவரும் அப்படின்னா நிகரில்லாத, தனக்கு நிகர் இல்லாத அந்த சீர், அந்த பெருமைகளை நான் சொல்ல ஆரம்பிக்கின்றேன். புகழலுற்றேன் அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கின்றேன். இது எதை மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னுட்டு அவையடக்கமாக இந்த பாடல்களை எல்லாம் சொல்றாங்க சேக்கிழார் பெருமான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பார்க்கடல் இருக்கு. ஏதோ சத்தம் வருது. ஒரு பார்க்கடல் சத்தம் வருது. சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிடுங்க. ஒரு பார்க்கடல் இருக்கு. அந்த பார்க்கடல் பார்க்கடல்ல போய் ஒரு நாய் அந்த பாலை குடிக்குது. அது மனசுக்குள்ள என்ன நினைச்சு குடிக்குது அப்படின்னா, இந்த பார்க்கடல்ல உள்ள ஊற்றுல இருந்து வரக்கூடிய பால் கூட வத்தக்கூடிய அளவுக்கு நான் இந்த பாலை பூரா குடிச்சு முடிக்கணும் அப்படின்னு அந்த நாய் நினைச்சலாம். அது மாதிரி நானும் இந்த அடியார்கள் பெருமை முழுவதையும் சொல்லி முடித்து விட வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சது இது போன்ற இந்த நாயினுடைய செயல் போல இருக்கின்றது அப்படின்னுட்டு அதுல சொல்றாங்க. ஏன்னா பார்க்கடல்ல அந்த ஊற்றுல இருந்து வரக்கூடிய பாலையும் வத்தி போகிற மாதிரி நான் குடிக்கணும்னு அந்த நாய் நினைக்குதான். ஊத்துல இருந்து வரக்கூடியதை எப்படி வத்தி போக செய்ய முடியும்? அது போல அப்ப அது என்ன அர்த்தம்? அந்த அடியார்களினுடைய பெருமை அளவில்லாமல் ஊற்று போல் பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்போ முஸ்லிம்கள்ல எடுத்துட்டா நபிகள் நாயகத்தோட அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க மதத்துல அருளாளரே கிடையாது, அவரோட சரி அப்படின்னுட்டாங்க. நம்ம அப்படி இல்லை, சொல்லல. இந்த அருளாளர்கள் வாழையடி வாழையாக வந்து கொண்டு இருப்பவர்கள். அப்ப அந்த பார்க்கடல்ல உள்ள ஊத்து வந்துகிட்டே இருப்பது போல, ஊத்திலிருந்து அந்த பார்க்கடலுக்கு பால் வந்து கொண்டே இருப்பது போல, இங்கேயும் அருளாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் தான் அதுல ஒரு குறிப்பு. நம்முடைய அருளாளர்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றார் போல தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது அதுல ஒரு குறிப்பு. அப்படி பெருகு தன்கடல், மிக பெருகி இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான கடல் இங்கே பார்க்கடல். அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய ஊற்று உன், அந்த ஊற்று உன் அப்படின்னா அந்த ஊற்றையும் வற்றச் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா பாலையும் குடிச்சிடணும் அப்படின்னுட்டு பெருநசை, மிகப்பெரிய விருப்பத்தோடு, நசைனா விருப்பம், அந்த மிகப்பெரிய விருப்பத்தோடு ஒரு நாய் அந்த பார்க்கடலில் உள்ள பாலை குடிக்க ஆரம்பித்தது. அந்த நாய் எப்படிப்பட்ட தன்மையோடு அந்த செயலை செய்ததோ அதுபோல நானும் இந்த பெரிய புராணத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அது முடியுமா அப்படின்னா, அந்த ஆசைப்பட வேண்டும். ஆனா அருளாளர்களினுடைய அந்த பெருமைகள் முழுவதையும் என்னால் எடுத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இதுல அந்த நாய் ஆசைப்பட்டதுக்கு சேர்த்து இணைத்து சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். அந்த நாயால் எப்படி அத்தனை பாலையும் குடிக்க முடியாதோ, அந்த பார்க்கடலில் உள்ள ஊற்று வற்றக்கூடிய அளவுக்கு அந்த பாலை குடிக்க முடியாதோ, அதுபோல என்னாலும் அந்த அருளாளர்களினுடைய பெருமைகளை எடுத்து சொல்ல இயலாது. ஆனாலும் நான் ஆசைப்பட்டுட்டேன், சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன். அதனால நான் இந்த நூலை நான் செய்கின்றேன், நானும் சொல்கின்றேன் அப்படின்னுட்டு
சேக்கிழார் பெருமான் இந்த அவையடக்கமாக இந்த பாடல்ல சொல்றாங்க. தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் அறிய இயலாத பெருமையை உடைய அளவு கடந்த பெருமையை உடைய திருத்தொண்டர்களினுடைய நிகரில்லாத சீர் பெருமைகளையெல்லாம் புகழலுற்றேன், சொல்ல ஆரம்பிக்கின்றேன். இது எப்படிப்பட்ட தகைமையை ஒத்து இருக்கின்றது என்றால், அந்த முழுவதும் பால் பெருகி இருக்கக்கூடிய அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய பால் ஊற்று, அந்த ஊற்றும் வற்றக்கூடிய அளவுக்கு அந்த பால் முழுவதையும் பருகிவிட வேண்டும் என்ற ஒரு பெரு விருப்பத்தோடு பேராசையோடு ஒரு நாய் அந்த பார்க்கடலில் பாலை குடிப்பது போன்று இருக்கின்றது என்னுடைய ஆசையும். அப்படின்னா அந்த அடியார்களினுடைய பெருமை பார்க்கடல் தண்ணீர் போல பால் ஊற்று போல வந்து கொண்டே இருக்கும். என்னால சொல்ல முடியுமா? அதனாலதான் சேக்கிழார் பெருமான் இனி பின்னால வரக்கூடிய அந்த பால் ஊற்றிலிருந்து ஊத்து பால் வருவது போல பின்னால வரக்கூடிய அடியார்களுக்கும் ஒரு பாட்டுல சொல்லி முடிச்சிருந்தாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே. அந்த ஒரு பொது பாடல்ல தொகையடியார்களை எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த தொகையடியார்கள் இனி வரக்கூடிய அடியார்கள் எல்லாத்துக்கும் அது பொதுவாக இருக்கும். அது அந்த பதிகமே இதுல வருது. நாம அந்த பதிகத்தையும் இதுல ஒரு தடவை பாடிடுவோம். அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா, செப்பலுற்ற பொருளில் சிறப்பினால் அப்பொருட்கு ஊரை யாவரும் கொள்வரால் செப்பல் உற்ற பொருளின் சிறப்பினால் செப்பல் உற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கு ஊரை யாவரும் கொள்வரால் அப்பொருட்கு ஊரை யாவரும் கொள்வரால் இப்பொருட்கு என்னுரை சிறிது ஆயினோ இப்பொருட்கு என்னுரை சிறிது ஆயினோ மெய்ப்பொருட்கு உரியார் கொள்வர் மேன்மையால் மெய்ப்பொருட்கு உரியார் கொள்வர் மேன்மையால். செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் சொல்லால் உணர்த்தப்படக்கூடிய அந்த பொருள் சிறந்த பொருளாக இருக்கின்றது. நான் சொற்களால அடியார் பெருமைகளை சொல்லப் போகின்றேன். அந்த அடியார்களினுடைய சிறப்பு மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. அந்த சிறப்பின் காரணமாக அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வரால், அந்த அடியார்களினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய அந்த சொற்கள் சிறப்புடையதாகாது இருந்தாலும் அந்த சொல்லக்கூடிய அடியார்களினுடைய பெருமை சிறந்தது, அந்த கருத்து சிறந்தது. ஆகையினால் அதை இந்த சொற்களை பற்றி இகழாது பொருளின் சிறப்பை மட்டுமே எண்ணி இந்த என்னுடைய பாடல்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ட்டு கூறுகின்றார். ஏன்னா ஒரு வார்த்தை போட்டா இதுக்கு மேல இனிமேல் வார்த்தை இந்த இடத்துக்கு யாராலும் பிரயோகப்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு வார்த்தையை பிரயோகம் பண்ணணும்னு வள்ளுவர் சொல்றார். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது அப்படின்ட்டு. சொலல் வல்லன், அப்படி அந்த சொல்லுக்கு வல்லமை உடையதாக இந்த இடத்துக்கு இந்த வார்த்தை தான் போடணும் அப்படின்னுட்டு கரெக்டான ஆப்டான வார்த்தையை போடணும். அப்படி ஒரு சரியான வார்த்தைகளை நான் பிரயோகப்படுத்தாட்டாலும் அந்த வார்த்தைகளால் நான் சொல்லக்கூடிய கருத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருத்து என்ன கருத்து? எனக்கு தெரிஞ்ச எளிமையான வார்த்தைகளை கொண்டு நான் கூறுகின்றேன். ஆனால் அதனுடைய கருத்து என்ன? அடியார்களினுடைய பெருமை. கருத்து சிறந்ததுனால நான் சொல்லக்கூடிய சொற்களை வைத்து
இதை சொற்களை அது சரியானதாக இல்லாம இருந்தாலும், இதைவிட இன்னும் அழகான சொற்களை பிரயோகப்படுத்தலாம்னு நீங்க மனசுல நினைச்சிருந்தாலும், நான் சொல்லக்கூடிய சொல்லை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக. ஏனென்றால் அதனுடைய கருத்து பெரிய கருத்து. நான் சொல்லக்கூடிய கருத்து மிகவும் உயர்வான அடியார்களினுடைய பெருமையை பற்றிய கருத்துக்கள். ஆகையினால் இந்த பாடல்களில் குறை கூறாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. இப்பொருட்கு எண்ணுரை சிறிதாயினும், நான் சொல்லக்கூடிய இந்த பொருளுக்கு என்னுடைய வார்த்தைகள் ஒரு சிறிய அளவில் நான் சொல்லியிருந்தாலும், மெய்ப்பொருட்கு உரியார் கொள்வர் மேன்மையால். உண்மையான பொருளை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அதாவது முக்தியை விரும்பிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய திருவடியை விரும்பிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் மெய்ப்பொருட்கு உரியார். அவர்கள் இந்த பாடலினுடைய கருத்தினுடைய மேன்மையினால், இது அடியார்கள் பெருமையை சொல்கிறது என்கின்ற மேன்மையினால் என்னுடைய பாடலை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமான் ஒரு அவையடக்கம் மாதிரி சொல்றாங்க. நான் சொல்ற பாட்டை ஏத்துக்கிடுங்க. இதை விட இன்னும் சிறப்பான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி கூட எழுதலாம். ஆனாலும் நான் சொல்ல வந்த கருத்து அடியார்களினுடைய பெருமையை பற்றியது. ஆகையினால் அதை மனதில் வைத்து கொண்டு என்னுடைய பாடல்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் இதை இகழாமல், இந்த பொருள் சிறப்பை எண்ணி இந்த பாடல்களை இகழாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக அப்படின்னுட்டு ஒரு அவையடக்கம் இருக்கிறாங்க. இதைத்தான் மெய்கண்டாரும் சிவஞான போதத்துல அவையடக்கத்துல சொல்றாங்க. தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார். தம்மை உணரார் உடங்கியைந்து தம்மிற் புணராமை கேளாம் புறம். நீங்க புறம் பேசாதீங்க, நான் சொல்லக்கூடியது மிக உயர்ந்தது அப்படின்னுட்டு இந்த பாடல்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு ஒரு அவையடக்கமாக சேக்கிழார் பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அடுத்து 8வது பாடல். மேய இவ்வூரை கொண்டு விரும்புமாம், மேய இவ்வூரை கொண்டு விரும்புமாம், சேயவன் திரு பேரம்பலம் செய்ய, சேயவன் திரு பேரம்பலம் செய்ய, தூய பொன்னணி சோழன் நீடூழிப்பார், தூய பொன்னணி சோழன் நீடூழிப்பார், ஆய சீர் அனபாயன் அரசவை, ஆய சீர் அனபாயன் அரசவை. இப்போ இந்த பெரிய புராணத்தை அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த குலோத்துங்க சோழன் அனபாய சோழனும் வந்துதான் அரங்கேற்றம் நடக்குது. அப்போ அனபாய சோழனினுடைய அரசவையிலும் நிறைய புலவர்கள் இருப்பாங்க. அந்த அரசவையில் இருக்கக்கூடிய புலவர்களும் நல்ல அறிஞர் பெருமக்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு, ஏன்னா நான் சொல்லக்கூடியது அடியார்களுடைய பெருமை அப்படிங்கிற பொருளை வைத்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு அந்த இதையும் இந்த பாடல்ல சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார்கள். மேய இவ்வுரை கொண்டு விரும்புமாம் சேயவன், அதாவது மேலே சொன்ன உரைத்தபடி இந்த உரையானது, நான் செய்த இந்த பெரிய புராணம் என்கின்ற இந்த உரையானது, இதை பொருளை கருத்தில் கொண்டு எல்லோரும் விரும்புவார்கள். இது உயர்ந்த பொருளை நமக்கு தருகின்றது என்று விரும்புவார்கள். சிவந்த மேனியை உடைய சேய அப்படின்னா சிவந்த மேனியை உடைய, சேயவன் அப்படின்னா சிவந்த மேனியை உடைய நடராஜ பெருமான். திருப்பேரம்பலம்
அவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பேரம்பலம், அதாவது பொன்னால் வேயப்பட்ட அந்த பேரம்பலம், அந்த பேரம்பலத்தில் செய்ய தூய பொன்னணி சோழன், தூய்மையான பொன்னால் அணி செய்தவன், அதாவது அந்த நடராஜ பெருமானுக்கு பொற்கூரை வேய்ந்தவன் இந்த சோழ மன்னன். அப்படிப்பட்ட சோழன் நீடூழி, அவன் நீடூழி வாழ்க வேண்டும் பார் இந்த உலகத்தில். ஆயசீர் அனபாயன் அரசவை, அப்படிப்பட்ட பெருமையை உடைய அந்த அனபாய சோழன், குலோத்துங்க சோழன், அந்த அனபாய சோழனினுடைய அரசவையில், அரசவைனா அரசவையில் இருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். அந்த அரசவையில் இருக்கக்கூடியவர்களும் மேய இவ்வுரை கொண்டு விரும்புமாம்னு கொண்டு முடிக்கணும். முதல் வரி சேயவன்ல இருந்து ஆரம்பிக்கணும், 3 வரியை சொல்லிட்டு 4வது வரியை கடைசியில கொண்டு முடிக்கணும். அப்போ அந்த சிவந்த மேனியை உடைய திருப்பேரம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த தில்லை தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு தூய்மையான பொன்னை கொண்டு அந்த பொற்கூரை வேய்ந்து அழகு செய்த அந்த சோழ மன்னனாகிய அனபாய சோழன், அவன் இந்த உலகத்தில் நீடூழி வாழ்ந்து, அப்படிப்பட்ட பெருமையை உடைய அந்த அனபாய சோழனினுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களும் மேய இவ்வுரை, நான் செய்த இந்த பெரிய புராணம் என்கின்ற நூலை கொண்டு விரும்புமாம். கொண்டு விரும்புமாம்னா அதனுடைய பொருளை எடுத்து கொண்டு விரும்புவார்கள் அப்படின்னு அர்த்தம். நான் சொன்ன பொருள் மேலான பொருள். சொற்கட்டுகள் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம்னுட்டு ரொம்ப அருமையான சொற்கட்டுகளை வச்சுதான் பிரயோகம் பண்ணி செய்யறாங்க. ஆனாலும் அவையடக்கத்துக்காக சேக்கிழார் பெருமான் பொதுவாக உயர்ந்தவர்களெல்லாம் தங்களை தாழ்த்தி கொள்வார்கள். அப்படி அந்த அவையடக்கத்துக்காக இதுல சொல்றாங்க, நான் சொன்ன இதை பொருளை கொண்டாவது அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம். பொருளை வச்சாவது நான் எழுதின நூலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு அந்த சபையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களிடத்தில் அவர் ஒரு வேண்டுதலை வைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். அடுத்த பாட்டு. அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும், அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும், தெருள் இல் நீர் ஈத்து செப்புதற்காம் எனில், தெருள் இல் நீர் ஈத்து செப்புதற்காம் எனில், வெருளில் மெய்மொழி வானிழல் கூறிய, வெருளில் மெய்மொழி வானிழல் கூறிய, பொருளின் ஆகும் என புகழ்வாமன்றே, பொருளின் ஆகும் என புகழ்வாம் அன்றே. அதாவது இதுவும் ஒரு அவையடக்கம் மாதிரி தான். ஆனா அவையடக்கத்துல இதுல இறைவனுடைய அருள் செய்ததை அவர் எடுத்து கூறுகின்றார். என்னிடத்தில் ஞானம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நினைச்சுக்கிடுங்க. ஆனாலும் நான் இந்த நூலை எதற்காக செய்தேன், எந்த தைரியத்துல செய்தேன் அப்படின்னுட்டு இதெல்லாம் பதில் சொல்றார். சிதம்பரத்துல நடராஜ பெருமான்கிட்ட இந்த நூல் செய்யணும்னு நடராஜ பெருமான்கிட்ட வேண்டின அந்த பெருமான் என்னை ஆசீர்வதித்து உலகலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார், அருள் வார்த்தையை கொடுத்தார். அப்ப அந்த உலகலாம்ங்கிற அருள் வார்த்தையை எனக்கு அவர் கொடுத்ததுனால அந்த தைரியத்துல நான் இந்த நூலை செய்தேன். எனக்கு சுவாமி உத்தரவு கொடுத்துட்டாரு. அதனால அந்த தைரியத்துல எனக்கு ஞானமே இல்லாட்டாலும் இறைவன் எனக்கு கொடுத்த அந்த அருள் வார்த்தையினால அந்த தைரியம் என்னை இயக்குகின்றது, நான் இந்த நூலை செய்தேன் அப்படின்ட்டு இதுவும் ஒரு அவையடக்கமாக சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். அருளின் நீர்மை, அருளினுடைய தன்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய திருத்தொண்டர்,
அந்த திருத்தொண்டர்களினுடைய பெருமைகளை அறியக்கூடிய அறிவரும் அப்படின்னா அறியக்கூடிய தெருள் இல் நீர். தெருள்னா ஞானம்னு அர்த்தம், இல்னா இல்லைன்னு அர்த்தம். அந்த ஞானம் இல்லாத நீர் அப்படின்னுட்டு அந்த சபையோர்கள் என்னை கேட்டுட்டாங்க அப்படின்னா, அதாவது அருளினுடைய தன்மைகளையெல்லாம் தன்னிடத்தே தக்க வைத்திருக்கக்கூடிய அந்த திருத்தொண்டர்களினுடைய அந்த சிறப்பை யாராலும் அறிய முடியாது. அறிவரும் சிறப்பை உடையவர்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய சிறப்பை தெருள் இல் நீர். தெருள்னா ஞானம். ஞானம் இல்லாத நீர் நீங்கள், சேக்கிழாரே நீங்கள் செப்புதற்காம் எனின், நான் இதை சொல்லப் போகின்றேன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு யாரும் என்னை கேள்வி கேட்டாங்கன்னா, அதற்கு நான் என்ன பதில் கூறுகின்றேன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. வெருளில் அப்படின்னா மயக்கத்தை நீக்கக்கூடிய மெய்மொழி, அந்த சத்திய மொழி, இறைவனுடைய வாக்கு சத்திய வாக்கு. அந்த சத்திய வாக்காக வான்நிழல் கூறிய, ஆகாயத்தில் அமர்ந்திருந்து அந்த நடராஜ பெருமான் எனக்கு உலகலாம் என்று ஒரு வார்த்தையை எடுத்து கூறினார். ஆகாய அசரீரியாக, ஆகாயவாணியாக அவர் எனக்கு உலகலாம் என்கின்ற வார்த்தையை எடுத்து கூறினார். வான் அப்படின்னா ஆகாயத்தில், நிழல்னா அமர்ந்திருந்து. அப்ப ஆகாயத்தில் அமர்ந்திருந்து அந்த நடராஜ பெருமான், ஏன்னா அவருக்கு இடம் வெட்ட வழி தானே, அந்த நடராஜ பெருமான் கூறிய, உலகலாம் என்று கூறிய பொருளின் ஆகும் என புகழ்வாம் அன்றே. அந்த தைரியத்தில், அந்த உலகலாம் என்ற வார்த்தையினுடைய பொருளை நான் வைத்துக்கொண்டு நான் இதை நிச்சயமாக என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு தைரியமும் எனக்கு வந்துச்சு. ஆகையினால் நான் இந்த உலகலாம் என்று சுவாமி தந்த அந்த வார்த்தையினுடைய ஒரு தைரியத்தினால் நான் இந்த பெரிய புராணத்தை சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒரு நூலை அரங்கேற்றம் பண்ணணும்னா ரொம்ப பெரிய ஒரு சிக்கல். ஒவ்வொரு பாட்டா சொல்லணும். அதுக்கு எதிரில் புலவர்களை எல்லாம் கூப்பிட்டு வரவழைச்சு தக்க மரியாதை பண்ணி அந்த நூலை ஒவ்வொரு பாட்டா அந்த நூல் எழுதினவர் சொல்லி அதற்கு பொருள் சொல்லணும், இலக்கண குறிப்பு கொடுக்கணும். அதுல இலக்கண குறிப்புல தப்பு வந்துச்சுன்னா எதிரில் உள்ள புலவர்கள் கேட்பாங்க, பொருள்ல தப்பு வந்துச்சுன்னா கேட்பாங்க, வார்த்தைகள்ல இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எங்க இருக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க. ஒரு பாட்டை அவங்க முடிச்சு அடுத்த பாட்டுக்கு போறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிட்டு. அவ்வளவு அப்படி அத்தனை பாடல்களையும் அவர்கள் அரங்கேற்றம் பண்ணினா தான் அந்த நூலை ஏற்றுக்கொள்வார்கள். அதனாலதான் இந்த இதுல இது இறைவன் எனக்கு எடுத்து தந்த அந்த உலகலாம்ங்கிற வார்த்தை எனக்கு தந்த தைரியத்தினால நான் இந்த பெரிய புராணத்தை செஞ்சிருக்கிறேன். என்கிட்ட ஞானமே இல்லை அப்படின்னுட்டு, ஞானமே இல்லாத நீ எப்படி இந்த நூலை செய்யலாம் அப்படின்னு நீங்க யாரும் கேள்வி கேட்டாலும் எனக்கு ஞானம் இல்லைதான். ஆனா இறைவன் எனக்கு இந்த வார்த்தையை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினான். அந்த ஆசீர்வாதமும் அவன் எடுத்து தந்த வாக்கும் என்னை காப்பாற்றியதனால் நான் இந்த நூலை செய்தேன் அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் இதுல கூறுகின்றார். அருளின் நீர்மை, அருளினுடைய தன்மைகளை எல்லாம் உடைய அந்த திருத்தொண்டர்களினுடைய பெருமையை அறிய முடியாதது, பெருமைகளை அறிவரும் அறிய முடியாத நீர். அப்படிப்பட்ட தெருள் இல் நீர், ஞானம் இல்லாத சேக்கிழாராகிய நீவீர் செப்புதற்காம் எனின், இந்த பெரிய புராணத்தில் நூலில் நான் அதை செப்புகின்றேன், அதை கூறுகின்றேன் என்று எப்படி நீர் புறப்படலாம், இந்த நூலை செய்யலாம் என்று யாரேனும் என்னிடத்தில் கேள்வி கேட்டால், மயக்கத்தை தீர்க்கக்கூடிய ஆன்மாக்களினுடைய மயக்கத்தை தீர்க்கக்கூடிய சத்திய வாக்காக அந்த நடராஜ பெருமான் அந்த ஆகாயத்தில் வெட்ட வெளியில் அமர்ந்து கொண்டு எனக்கு உலகலாம் என்று ஒரு வார்த்தையை கூறினான். அந்த வார்த்தையினுடைய பொருளை நான் துணை கொண்டு அந்த சத்திய வார்த்தையை நான் சிறமேற்கொண்டு அந்த திருவருளை நான் மேற்கொண்டு நான் இந்த பெரிய புராணத்தை செய்திருக்கின்றேன் அப்படின்னுட்டு
மணிவாசக பெருமான் கூறுகின்றார். இதுல அன்றே அப்படின்னா அன்னைக்கே இந்த பாட்டை எழுதுறதுக்கு முன்னக்கூட்டியே எனக்கு சாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அன்றேனா அன்றைக்கே அப்படின்னு அர்த்தம். என்றைக்கே உலகலாம் என்று அந்த வார்த்தையை எடுத்து தந்த அன்றைக்கே நடராஜ பெருமான் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டார். அதனால நான் செஞ்சேன் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். அதனால நான் சொன்னதை நீங்க இந்த பாடல்கள் பின்னலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு அவையோருக்கு பணிகின்றார் சேக்கிழார் பெருமான். அடுத்த பாடல் நூற்பெயர். அவரே இந்த நூலுக்கு திருத்தொண்டர் புராணம்னுட்டு பெயர் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் இதனுடைய பெருமைகளை எல்லாம் எல்லோரும் உணர்ந்து இதற்கு இதுதான் பெரிய புராணம், இது மற்ற எல்லாம் சிறிய புராணம்ங்கிற இதுல பெரிய புராணம்னு சொன்னா இதைத்தான் குறிக்கும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க. அந்த பெரிய புராணம்ங்கிற வார்த்தையும் அப்படியே நிலைத்து இருக்கின்றது. இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள், இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள், தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற, தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற, பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற, பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற, செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம், செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். இங்கு இதன் நாமம் கூறில். இந்த நூலுக்கு பெயர் வைக்க வேண்டும். அந்த பெயர் என்ன என்று கூறினால் அது திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்று நான் இந்த நூலுக்கு பெயர் வைத்திருக்கின்றேன்னு சொல்றாங்க. இந்த நூல் எப்படிப்பட்டது? இவ்வுலகத்து முன்னாள் தங்கு இருள் இரண்டில். இவ்வுலகத்தில் முன்னாள் அப்படின்னா அனாதி காலம் தொட்டு, என்று நீ அன்று நான் அப்படின்ட்டு சுவாமி என்னைக்கு இருக்கிறாரோ அன்றைக்கே பதி பசு பாசம் மூணும் நித்திய பொருளாக இருக்குது. அந்த காலம் தொட்டு, அனாதி காலம் தொட்டு இந்த உலகத்துல 2 இருள் இருக்குது, தங்கி இருக்கின்றது. என்ன இருள்? ஒன்று அக இருள், இன்னொன்று புற இருள் அப்படின்ட்டு 2 இருள் தங்கி இருக்கின்றது. அப்போ தங்கு இருள் இரண்டில், இந்த உலகத்தில் அனாதி காலம் தொட்டு தங்கி இருக்கக்கூடிய அந்த அக இருள் புற இருள் என்கின்ற அந்த இரண்டில் இருக்கக்கூடிய மக்கள், அக இருளிலும் புற இருளிலும் இருக்கக்கூடிய மக்களினுடைய சிந்தையுள் சார்ந்து நின்ற, அந்த மக்களினுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய பொங்கிய இருளை, அந்த பொங்கி இருக்கக்கூடிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும். வெளி புற இருளை சூரியன் வந்த உடனே இரவான அந்த இருட்டு போய்விடுகிறது. அப்போ ராத்திரியான அந்த புற இருளை காலையில் சூரியன் வந்தவுடன் செங்கதிர்களை பரப்பி கொண்டு அந்த செங்கதிரவன் வந்தவுடன் அந்த புற இருளானது நீங்குகின்றது. அப்ப புற இருளை போக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியனை போல இந்த மக்களினுடைய உள்ளே இருக்கக்கூடிய பொங்கிய இருள், ஆணவம் கண்மம் மாயை என்று அந்த மும்மதங்கள், அந்த ஆணவ மலத்தை இந்த திருத்தொண்டர் புராணம் ஆனது நீக்கும். இந்த சூரியன் தான் இந்த திருத்தொண்டர் புராணம். சூரியன் புற இருளை நீக்குது, திருத்தொண்டர் புராணம் நம்முடைய அக இருளை நீக்கும். அக இருளையும் நீக்கும், புற இருளையும் நீக்கும். அது இந்த திருத்தொண்டர் புராணம். அதனால இந்த மனிதர்களினுடைய அந்த மும்மதங்களை, அக இருள் புற இருளை எல்லாம் நீக்குவதனால் இந்த இந்த புராணத்திற்கு நான் திருத்தொண்டர் புராணம் என்று பெயரிட்டு உள்ளேன் அப்படின்னுட்டு இந்த புராணத்துக்கு அவரே வைத்த பெயரை இதில் பதிவு செய்கின்றார்கள். இந்த சூரியனை போல இந்த நூல், சூரியன் புற இருளை நீக்குகிறது, இந்த பெரிய திருத்தொண்டர் புராணம் அக இருளை நீக்குகிறது. ஏனென்றால்
இந்த சூரியனைப் போல உள்ளே சொல்லப்பட்ட அந்த 63 நாயன்மார்களும் தொகையடியார்களும் சூரியனை போன்றவர்கள். எப்படிப்பட்ட சூரியனை போன்றவர்கள்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மும்மலங்களை நீக்கி நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய சூரியர்களாக அவர்கள் எல்லோரும் உள்ளே இருக்கின்றார்கள் என்று இந்த புராணத்துக்கு சேக்கிழார் பெருமான் தானே இந்த பெயரை வைத்திருக்கின்றேன் அப்படின்னுட்டு இந்த பாடலில் கூறுகின்றார்கள். இதுவரைக்கும் நாம் இந்த பாயிரத்தை சிந்தித்தோம். அடுத்த சிந்தனையில் இதை மீண்டும் நாம் தொடருவோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.